வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு போகிறோம்னா எல்லாருமே ஜிகே வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு அந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜிகே படிக்க கஷ்டமாக இருக்கா அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே நான் ரொம்ப வருஷமாக படிக்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம சிலபஸும் மாற்றிருக்காங்க. ஜிகேலேருந்து தமிழ்லேருந்து எல்லாத்துக்குமே நம்ம சிலபஸும் மாற்றிருக்காங்க. எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஜிகேல வந்து சிக்ஸ்த் யூனிட் வரைக்கும் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. அதுலேயும் ஒரு யூனிட் வந்து சயின்ஸ் இருங்க, அது நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். அது போக மீதி பார்த்தா கூட நம்மளுக்கு வந்து 5 லெசன் தான் இருக்குது. அந்த 5 லெசனையும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6th-12th வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ லெசன் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 லெசன்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களால் அந்த 140 லெசன்ஸையும் வந்து உங்களால் படிக்க முடியாது. சரிங்களா? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால அந்த 140 லெசனையும் நம்ம படித்து அதை நம்ம மைண்டு வந்து மறக்காமல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது வந்து டவுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். 140 லெசனையும் படிச்சுட்டா கூட அது வந்து நம்மளுக்கு மறக்காமல் இருக்குமாங்கிறது சந்தேகம்தான். அது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ப்ரில்லியண்ட்டாக இருந்தாலுமே அது வந்து நம்மளுக்கு மறக்க தான் செய்யும். சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 140 லெசன்லேயுமே 50 லெசன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் இருக்குது. அந்த 50 லெசன்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிட்டாலே போதும். ஓரளவுக்கு உங்களால் அதை நல்லா மைண்ட்லேயும் வச்சுக்கிடவும் முடியும். நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் பதட்டப்படாமல் எல்லாம் படித்து மறந்து போகிறதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத படித்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு அட்டன் பண்ணியிருந்தா கூட ஒரு 75 மார்க்குக்கு ஒரு 50 மார்க்குக்கு மேலேங்கிறது கண்டிப்பாக நம்மளால் எடுக்க முடியும். அதுலேயே நம்ம கெஸ்ஸில் போட்டு ஒரு 5 கொஷின் கிட்ட கரெக்டாக வந்துடும். அப்படின்னு பார்த்தா நீங்கள் 60 கொஷின் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். எல்லாம் படித்து நம்ம மறக்கிறதுக்கு எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் படிச்சுக்கிட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். அதுவும் நீங்கள் பிகினராக படிச்சுட்டு இப்போ தான் படிக்கிறீங்க அப்படிங்க அந்த 140 லெசனையும் படித்து நான் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதை படித்து முடிக்கிறதுக்கே நம்மளுக்கு எக்ஸாம் வரைக்கும் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை படித்து மறுபடியும் அதை ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணால் தான் நம்மளால் அந்த கொஷினும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். இல்லைனா படித்தது நம்மளுக்கு வேஸ்ட்டு, எக்ஸாமில் பாஸ் ஆகவும் முடியாது. அதனால் நம்மளுக்கு இப்போதைக்கு நம்ம என்ன படித்து எப்படி பாஸ் ஆகலாம், ஸ்மார்ட்டான வழியில் எப்படி பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் செயல்படுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம கிஷோபா அகாடமியில் வந்து 50 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 50 லெசனையும் நீங்கள் தரவாக இருக்கீங்களா, என்ன கொஷின் கேட்டாலும் உங்களால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நீங்கள் படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு படிச்சிட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக 75க்கு 60 மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக போட முடியும். இல்லை நான் 2 வருஷம் 3 வருஷமாக படிக்கிறேன், எல்லாமே படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களும் ஃபஸ்ட்டு இந்த 50 லெசனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு கொஷின் கூட கேட்டால் கூட உங்களுக்கு தெரியக்கூடாது, முடிக்கக்கூடாது. டக்குன்னு கேட்ட மறுநொடி நீங்கள் ஆன்சர் பண்ணுற அந்தளவுக்கு நீங்கள் விரல் நுனியில் அதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கடுத்து என்னென்ன இது படிக்கணும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த 50 லெசன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம கிறிஸ்தபா அகாடமிலேருந்து டாப் 50 லெசன்ஸ் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த லிங்க் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இதை பார்த்து படிங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த 50 லெசன்ஸை ஃபஸ்ட்டு நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இப்போ தான் படிக்கிறீங்க அப்படிங்கிறவங்களும் ஏற்கனவே நான் நிறைய படிச்சுட்டேன் அப்படிங்கிறவங்களும் இந்த 50 லெசன்ஸ் வந்து படித்து நல்லா தரவாக வச்சுக்கோங்க. தரவாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கடுத்து என்னென்ன படிக்கணுமோ அதை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜிகே படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க புரிஞ்சு படிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு வந்து கை கொடுக்காது. ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இயர்ஸ் வரும். இயர்ஸ்லாம் நீங்கள் எப்படி உங்களுக்கு ஞாபகம் வச்சா ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதை புரிஞ்சு படிக்கிறதுக்கு பாருங்கள். எல்லாத்தையும் புக்கில் வந்து வளவள கொலன்னு எல்லாமே இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதில் எது இம்பார்ட்டன்ட்ங்கிறது உங்களுக்கே தெரியும். எந்த வருஷம் அவங்க பிறந்தாங்க, எந்த வருஷம் இறந்தாங்க, எந்த வருஷம் போர் நடந்துச்சு, அதே மாதிரி அவங்க என்னென்ன இயக்கம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் நீங்கள் நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிடணும். ஒரு தடவைக்கு 2 தடவை அதை வந்து நீங்கள் சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அது மாதிரி புரிஞ்சு படிச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே படிக்காதீங்க போட்டு. எல்லாத்தையும் படித்து நமக்கு என்ன ஆக போகுது, அங்கே எக்ஸாம் ஹாலில் போய் எல்லாமே நம்ம உட்காந்தோன்னே மைண்டில் எதுவுமே நிற்காது, எல்லாமே மறந்து போயிடும். இது ஒன்றை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா?
ஜிகேல இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளோ லெசனா, இதுவே உங்களுக்கு 50 லெசனுங்கிறதே உங்களுக்கு அதிகமாக தான் தெரியும். நான் என்ன பண்ணுறது, நம்ம படித்து நம்ம குடும்பத்துக்கு நல்லபடியாக நம்ம வேலை பார்த்து கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம படித்து தான் ஆகணும். நம்ம குடும்ப சூழ்நிலையை நினச்சிட்டு படிங்க, உங்களால் கண்டிப்பாக படிக்க முடியும். நானுமே படிச்சுக்கிட்டே இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க ஏதாவது உதவி பண்ண அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு ஓரம் இந்த யூடியூப் இதுன்னு போட்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, உங்களுக்கு ஏதாவது பிரோஜனமாக இருக்குமே, நான் போடுற ஏதாவது ஒரு வீடியோவில் பிரோஜனம். எனக்கு ரெஸ்பான்ஸ் அவ்வளோவா கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். கிடைக்கலனாலும் என் மூலிமா பார்க்குறவங்க 800 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. என்னை நம்பி தானே அந்த 800 பேரும் வந்திருக்கீங்க. உங்களுக்காகவாவது வீடியோ போடணுமே அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்து ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கேன். நானுமே 3 குழந்தைங்க வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 குழந்தைங்களோட தான் அவங்கள சமாளிச்சுட்டு படிச்சுட்டு ஒரு பக்கம் வீடியோவும் போட்டுட்டு ஒரு பக்கம் குக்கிங்கையும் பார்த்துட்டு அப்படி தான் நானும் படிக்கிறேன். நிறைய பேர் சொல்கிறீங்க, எனக்கு குழந்த இருக்குது, நான் எப்படி படிக்கிறது, என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் இதே காரணமே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் படித்து எப்படி உங்களால் வேலைக்கு போக முடியும்? இந்த காரணத்தை சொல்கிறத ஃபஸ்ட்டு விடுங்க. இப்போ உங்களுக்கு என்ன, காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா நானும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். நானும் என்னென்னத்தை சமாளிக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். என்னோடய சூழ்நிலையில் இருந்து தான் நானும் சொல்கிறேன். என்ன காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா ஒரு 6 மணிக்கு 6 மணி வரைக்கும் நம்ம படிக்கலாம். ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா 4 to 6 வரைக்கும் கண்டிப்பாக படிக்கலாம். அப்போ இங்கே நம்ம குழந்தைங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் நம்ம படித்து முடிச்சிடலாம். 6 மணிக்கு அப்புறம் வீட்டு வேலையை பாருங்கள். ஹஸ்பண்டுக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்கணுமோ, குழந்தைங்களுக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்கணுமோ எல்லாமே செஞ்சு கொடுங்க. 10 மணி வரைக்கும் கூட டைம் வச்சுக்கோங்க. 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கூட நம்ம டைம் வச்சுக்கிடுவோமே. 10 மணி வரைக்கும் நம்ம குக்கிங் எல்லாமே முடித்து ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பிட்டு குழந்தைங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு, இப்போ பள்ளிக்கூடம் லீவ் விட்டுருப்பாங்க. குழந்தைங்க கொஞ்சம் இது பண்ணிட்டு தான் இருப்பாங்க, சேட்டை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்கள தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம். எப்படி நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்கணே தவிர அதுக்குன்னு ரீசன் சொல்லாதீங்க. ரீசன் சொல்கிறத ஃபஸ்ட்டு விடுங்க. நீங்கள் எப்போ அந்த ரீசன் சொல்கிறத விடுறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் வரைக்கும் படிக்கலாமா? 10 மணிலேருந்து ஒரு 2 மணி வரைக்கும் கஷ்டப்பட்டு படிச்சிருங்க. 2 மணிக்கு அப்புறம் மதியம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுங்க, செய்யுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கு அப்புறம் படிக்கலாமா? 4 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் படிக்கலாம். 6 மணி வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கிங் வேலையை ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 7 மணிக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிங்க. ஒரு 11 மணி வரைக்கும் படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக 11 மணி வரைக்கும் படிங்க. குழந்தைங்கள உறங்குறதுக்கு அழுதாங்கன்னா அதில் ஒரு அரை மணி நேரம் அதை ஒதுக்கிக்கோங்க. ஒதுக்கி வச்சுட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் படிங்க. இப்படி தான் நம்ம வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம படிக்கணும். ரீசனே சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறவே முடியாது. நம்மளை எவ்வளோ நம்ம தானே பிள்ளைங்கள பெற்றுட்டா இது பண்ணிட்டா இப்போ போய் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. நான் பட்டிக்காடு ஊரில் தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் என்னை எப்படிலாம் பேசுவாங்கன்னு தெரியும். என்னத்தை படித்து என்னத்தை கிழிக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறவங்களும் இருக்காங்க. எங்கள் அத்தை மாமா கூட என்னைய அவங்க பொண்ணை படிக்க வைக்கணும்னு நினைக்காங்க. ஆனால் நான் காலேஜ் போகிறேன் படிக்கிறேன்னு சொன்னது கூட நீ படித்து என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. அவங்க முன்னாடியாவது நான் நல்லபடியாக படித்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த இதையே டிஎன்பிசிங்கிறதே நான் கையில் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். படித்து ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் அவங்களே என்னைய தேடி வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு எந்த பக்கமுமே கிடையாது. அம்மா ரொம்ப உடல்நலம் சரியில்லாமல் இருக்காங்க. ஒரு பக்கம் ஊருக்கு போய் அவங்கள பார்த்துட்டு வர வேண்டியது இருக்குது. அவ்வளோ சூழ்நிலையை தாண்டி தான் நானும் படிக்கிறேன். நீங்களும் அதை நினச்சி மைண்ட் வச்சு படிங்க. ஜிகே கஷ்டமாக இருந்துச்சுன்னா குரூப்பாக உட்காந்து படிங்க. நீங்கள் அவங்களுக்கு சொல்லித்தரோம், அவங்க உங்களுக்கு சொல்லித்தரோம், அந்த மாதிரி படிங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஜிகேக்கு. வேறு எதுவும் உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் எதுவும் போட்டாங்கன்னா நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு எதுவும் இல்லை. நான் போட்டாங்கன்னா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 50 லெசனை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். யாரும் அதிகமாக லைக் பண்ணவே மாட்டேறீங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்லேயும் தான் என்னோடய வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு உதவியும் எனக்கு உதவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.